ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்த உடனே ஒரு காந்தி ஜெயந்தி அன்றைக்கு நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம், முதல் கையெழுத்து அதிலே போடுவோம். ஆட்சிக்கு வந்தவங்க ஏங்க மூடவில்லை என்று கேட்டால் வாயை மூடுவோம், உடனே ஓடுவோம். இதான் நடந்துட்டு. நீ எங்க யார கேள, அம்மையார் கனிமொழி அம்மா, நீங்க 2 லட்சம் இளம் விதவைகள், இந்தியாவிலே அதிக விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னீர்களே அம்மா, இப்ப நீங்க மூடுறேன்னு சொன்னீங்களம்மா. படன் படன் அதான் கேக்குதுங்க நல்லா அந்த கேள்வி. அதுல என்னங்க ஒரே ஓட்டம் தான். ஏய், இன்னைக்குடா மக்களின் பிரச்சனைய, மக்களின் வழிய இதயத்திலிருந்து மொழியாக எடுத்து பேசாதவன் எப்படா இந்த நிலத்துல தலைவனா இருக்க முடியும்? ஒருத்தர் துண்டிச்சிட்டு மீதி 3 பேரும் முழிச்சிட்டு, இவரு ஒரு கௌரவத்துக்கு மறைச்சு வச்ச. ஆக அந்த வகையிலே இதை எதற்காக குறிப்பிடுகிறேன் என்றால், அதுக்குள்ள பாத்துறாரு. இவர் பரவாயில்ல இல்ல, இளமை புகுத்தி விடும் போயிடறாப்ல. இன்மை புகுத்தி விடுமே, இளமை புகுத்தி விடும். இன்னொரு இப்போ ஒருத்தர் நம்மால் வந்திருக்கான், நம்ம உடன் பிறந்தவன், பெரிய சீட்டு, இங்க இருந்து எடுக்கிறாப்ல. எடுத்து மண்ணரிப்பா மீனரிப்பா நீடாமங்கலமா பீடாமங்கலமா இளவு ஒரே குழப்பமா இருக்கு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி, பாரதி ராசாவா பாரதி யாரா, அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருங்கிற மாதிரி. நாமக்கல் வரல, சென்னை மாகாணம் வரல, மகாணம் ஆயிருது. என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஆனா ஒண்ணு தெரிஞ்சிச்சு, வசமா சிக்கிக்கிட்டோம் மட்டும் தெரிஞ்சுக்கிச்சு. இதுல காலங்காலமாக வஞ்சித்து வீழ்த்தி ஏமாத்தி எதை சொல்ல, நீ வேணா போய் திராவிடர்கள்ட்ட இன்னைக்கு இடியும் கேதுல போய் பேச, இந்த பக்கத்து விட்டு பசுமாடு கண்ணு ஓட்டுருக்குன்னு சொல்ல, பெரியார் தான் காரணம். அந்த அம்மாவுக்கு ஒரே பிரசவத்துல 4 குழந்தையாமுங்க, பெரியார் தான் காரணம். எங்க ஐயா சொன்ன மாதிரி, நம்மளமா அம்மனமா தெரிஞ்ச மாதிரி, அவன் தான் நமக்கு கோமணம் கட்டி விட்டேங்க மாதிரி. ஏய், இவர் உட்கார்ந்து இருக்கும் போது, ஐயா ராமசாமி என்கிற பெரியார் உட்கார்ந்து இருக்கும் போது பக்கத்துல பேரறிஞர்னு ஒருத்தன் அண்ணா இருந்தாப்புலப்பா, 2 MA படிச்சிருந்தாப்புல. அன்பழகன், நெடுஞ்செழியன், முதுகலை படித்து விட்ட ஆகச்சிறந்த அறிஞர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க பக்கத்துல. அவர்களை யார் படிக்க வச்சது? எந்த பிராமண எதிர்ப்பை வைத்து இவர்கள் திராவிட இருப்பை கட்டினார்களோ அதே பிராமண கடப்பாறை வைத்து இந்த தேர்தலில் தூக்கி நான் உடச்சு நோர்களை பாட்டே இருக்கு. அவர்கள் பேசவில்லை, நான் என்னடா, பல்லாயிரக்கணக்கான பிள்ளைகள் இருக்கா பேடிச்சு செதறும் இந்த நிலத்தில். ஒருத்தனது பண்ண முடியாது. திராவிடம் செத்து போச்சு. அது வைதையை காத்திருந்தால் கிளைமேக்ஸ் மாதிரி அது செத்து போச்சு. அது ஐயா விஜயகாந்த் 2 ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுருவாரு, செத்துருவாரு. உண்மையிலே படத்தை போட்டு பாருங்க, செத்துருவாரு ஐயா. அப்ப அக்கா ரேவதி அந்த இவர் அந்த இளம் பெண்களை காப்பாற்றணும், நீ அந்த பெண்களை கூட்டிட்டு போயிரு, என்னை இந்த அருவாளை கொடுத்து இந்த ஒரு சூலாயுதம் மாதிரி இருக்கு, அதுல இப்படி சாத்தி வச்சிரு, சாத்தி வச்சு அப்படி நிக்க வச்சுட்டு நீ அந்த பிள்ளைகளை கூட்டி ஓடிருன்றாப்ல. இதுதான் திமுக. அவர் செஞ்சது உயர்ந்த நோக்கத்துக்கு. ஆனா இதுதான் கதை. அவர் 2 ரீலுக்கு முன்னாடியே கொல்லப்பட்டுறாப்ல, செத்துருச்சு திராவிடம். இப்ப அருவாளை வச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது. அது ராதாரவி என்ன பண்ணுவாரு, வெள்ளிக்கிழமை ராமசாமி, இந்த சனிக்கிழமை ராமசாமி இல்ல, அது படத்துல வந்த வெள்ளிக்கிழமை ராமசாமி. அவ வேகமா வருவாப்ல, கூட்டமா வந்துட்டு டங்கு 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 டங்குன்னு எங்க அப்பா இளையராஜா வர பயங்கரமா இசையை போட்டுருவாப்ல. அப்படி நின்று மெதுவா ஒரு காத்து விக்கு அடிக்கும்போது அப்படியே சத்துன்னு இப்ப சாத்தி வச்சிருக்காங்க. ஒரு நாள் சத்துன்னு முன்னாடி விழும்பார், நீ வேணா பாரு விழும். டேய் நீ எழுதி வச்சுக்கடா. அவங்க திட்டமிட்டு நம்ம அடையாளங்களை எடுத்துட்டு இன்னைக்கு தமிழெண்ணெய் சிலையை தூக்கி நாங்கள் வழக்கு போட்டு வைக்க சொல்லியிருக்காரு நீதிபதி. நம்ம தாத்தா சங்கரதாஸ், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் சிலை எல்லாத்தையும் தூக்கிட்டான். ஆனா எல்லாத்துலயும் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதி 100ஆண்டு விழா, கலைஞர் ஜல்லிக்கட்டுக்கும் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மதுரையில் ஒரு 100 கோடிக்கு கட்டி நூலகத்துக்கு பூரா அவர் பேர் தான், இதெல்லாம் அவர் பேர். அங்கே நம்ம பாட்டையும் ஒருத்தருக்கான் பார்த்தா பாண்டித்துறை தேவர் வள்ளல், அவன் பேரை வைக்கலாம். அவன் தான் 4ஆம் தமிழ்ச்சங்க வச்சு தமிழ் வளர்த்தான், அவனை வைக்கல. அங்கே நம்ம தாத்தா மூக்கையாத்தவர் பேரை வைக்கலாம், அதை வைக்கல.
எல்லாமே எங்க பார்த்தாலும் ஒண்ணு கழிப்பிடம் குடிப்பிடம் ரெண்டுக்கும் வைக்கல, அது ரெண்டுக்கும் தான் வைக்கல. எல்லா இடத்திலையும் பேரு. இப்ப 540 கோடிக்கு மகாபலிபுரத்துல இங்க ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்க காசு இல்ல, அங்க ஒரு கலை மன்றம் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காப்ல. யாரு? நம்ம ஐயா தான், அவங்க அப்பா பேர்ல தான். அப்ப அது என்ன பண்ணணும்னா, நம்ம வந்த உடனே கடற்கரை எங்களுக்கு கடற்கரை தான், எவருக்கும் கல்லறை இல்லை. உலக புகழ்பெற்ற 2வது கடற்கரை, எவருக்கும் கல்லறை இல்லை. என் முன்னவன் நாட்டு விடுதலைக்கு போராடினவன், செக்கெடுத்தவன், தூக்குழுத்தவங்க எங்க செத்து எங்க போச்சிருக்குன்னு தெரியல. இதை பார்க்கும் போதெல்லாம் கொலவெறி வருது. கடற்கரை தான். நீங்க 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சு படுக்கிற அளவுக்கு பெரிய ஆளுகள் இல்ல, அதனால நீங்க கிளம்புங்கன்னு நம்ம கிளப்பணும். இதுல நாங்க ஒன்னும் இடிக்க வேண்டியதில்லை. நாங்க வென்றுட்டோம். முன்னணி அப்படின்னாவே அது நடந்துடும். அதனால என்னுடைய உடன் பிறந்தார் தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் சற்றும் தடமாறாமல், வறுமை வாட்டி வதைத்தாலும், எவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை ஏச்சு பேச்சுகள் எதிர்வந்தாலும், தான் தலைமையேற்றுக் கொண்ட தத்துவத்திலிருந்து தடுமாறாமல் தொடர்ச்சியாக களத்திலே நிற்கிற என்னுடைய உடன் பிறந்தார். எந்த இடத்தில் போய் பணி செய்தாலும் சரி, அந்த இடத்தை தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களமாக அதை வளர்த்து எடுக்கிற ஒரு தளமாக மாற்றுகிற பேராற்றல் கொண்டவர். அப்படித்தான் அவர் முள்ளிவாய்க்கால் முடிவல்ல என்ற அந்த பெரும் கருத்து பதிவை எல்லோரையும், எங்களை போன்ற, என்னை போன்ற, எங்க ஐயா மணியரசனை போன்ற ஆளுகளை எல்லாம் அழைத்து ஒரு பதிவு செய்தார். அதன் பிறகு இப்போது ராவணா என்ற வலையொலியை தொடங்கி அதை தொடர்ந்து நடத்தி வருகிறார். இன்றைக்கு தமிழ் சமூக மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நற்செய்திகளை நேர்மையாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஊடகமாக வளர்ந்து நிற்பது நம்ம எல்லோருக்கும் பெருமை. உலக தமிழ் மக்கள் அவரை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருகிறார்கள். என்னிடத்தில் கூட ராவணாவில் இதை பதிவு செய்ய சொல்லுங்கள், ராவணாவில் எங்களை ஒரு பேட்டி எடுக்க சொல்லுங்கள் என்று கேட்கிற மாதிரி. அவர் எங்களையே எடுக்க மாட்டார், நம்மளெல்லாம் எடுக்க மாட்டார். எடுக்க மாட்டீங்களா?